இறை இயேசுவில் அன்புக்குரிய இணையதள நண்பர்களே, அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் எத்தியோப்பிய அன்னகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிகழ்வை வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் பாகுபாடுகளை, அதாவது வேறுபாடுகளை கடந்தவர். அனைவரும் ஒரே இறை தந்தையின் மக்கள் என்பதே நமது கிறிஸ்துவத்தின் அடித்தளம். நாம் நம்மிடையே இருக்கும் வேறுபாடுகளை கடைந்து இறைப்பணி ஆற்ற வேண்டுமெனில் திருத்தூதர் பிலிப்பை போல தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் பெற்றவரால் தான் இயேசுவை மற்றவருக்கு வழங்க இயலும். இன்றைய நற்செய்தியில் இயேசு, என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்கிறார். வானகத் தந்தையின் அருளை பெற நம் உள்ளங்களை நேர்மறை எண்ணங்களாலும் கனிவு, இரக்கம், கருணை போன்ற பண்புகளாலும் நிரப்ப தூய ஆவியின் அருளை மன்றாடுவோம். நமது உள்ளங்களை பண்படுத்துவதில் முழு கவனம் செலுத்துவோம். மற்றவர்களின் தேவையற்ற விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் நமது உள்ளார்ந்த அகவாழ்வில் அக்கறை செலுத்துவோம். அப்பொழுது நம்மால் நன்மைகள் செய்து நற்செயல்கள் என்ற செல்வத்தை பெற இயலும். நமது ஒப்பற்ற செல்வமான இயேசுவின் உண்மை பிரசன்னம் நற்கருணையே. தினந்தோறும் அவரை ஆன்ம உணவாக கொள்ளும் நாம் நிலை வாழ்வை உரிமையாக்குவோம். நாம் நேர்மறை எண்ணங்களால் சூழப்படும் பொழுது நாம் இறை பிரசன்னத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் கண்ணாடியாக திகழும் போது மற்றவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். தேன் நிறைந்த மலர்களை நாடி செல்லும் தேனீக்கள் போல நம்மை மக்கள் சூழ்ந்து கொள்வர். அப்பொழுது இயேசுவை அவர்களுக்கு வழங்க நம்மால் இயலும். இன்று ஏப்ரல் 23 நமது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் வாக்களிக்கும் நாள். நமது ஜனநாயக கடமையை பொறுப்புடன் செய்வோம். தமிழக மக்களின் நலனுக்காக உண்மையாகவே உழைக்கும் நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்போம். தமிழ்நாட்டிற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறை ஆசீர் என்றும் நம்மோடு தங்குவதாக. ஆமென்.